பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், அதே மாரி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்துங்க ஒரு தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இது வந்து மிதுன ராசியில வரும். மிதுன ராசியில 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 3 பாதம் மிதுன ராசி. கடக ராசியில வந்து 4ஆம் பாதம் மட்டும் குரு அங்க உச்சம் பெறக்கூடிய தன்மை உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த ராசியோட ஒரு தன்மை, அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு ராசியோட தன்மை பார்க்கும்போது, இது குருவோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். குரு குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாகும். அதே மாரி இந்த நட்சத்திரத்தில் தான் நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கடவுள் அவதரிச்ச ஒரு நட்சத்திரம். கடவுளாக மண்ணில் பிறந்து அவதரித்த ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் திகழ்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்ப யார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா? புனர்பூசத்தில் யார் பிறந்தான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்லத் தேவையில்ல. அதாவது பார்க்கடலை கடையும்போது, பார்க்கடல் நம்ம வந்து இந்த பாம்பெல்லாம் கொண்டு தேவர்களும், அசுரர்களும், தேவர்கள் ஒரு பக்கமும், அசுரர்கள் ஒரு பக்கமும் இருந்து இந்த பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அதில் கடையும்போது முதல் முதல் தோன்றியது வந்து எது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காமதேனுங்கிற ஒரு பசு வந்துச்சு. காமதேனுங்கிறது அது அல்ல குறையாத ஒரு அற்புதமான ஒரு விருட்சம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த பஸ் வந்து அதுல வந்து கறந்துகிட்டே இருக்கு பால் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதுல வந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்வு. காமதேனுனாவே அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்ட கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. காமதேன் இந்த நட்சத்திரத்தில் அவதரிச்சது என்று வரலாறு சொல்லுகிறது. ஜோதிடம் சாஸ்திரமும் சொல்லுகிறது. அடுத்ததாக மனிதராக பிறந்து கடவுளாக வாழ்ந்தார். அதாவது மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து கடவுளோட அவதாரம் என்று நமக்கு வந்து அனைவருக்கும் தெரிந்தக்கூடியவர். இப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு கோயிலே கட்டிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ராமர் பிறந்த நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம். ராமருக்காக அயோத்தியில் ஒரு கோயிலே கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அனைவருக்கும் தெரிஞ்சது. அப்ப ராமர் பிறந்த நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராமர் எவ்வளவு ஒழுக்கசீலனாக இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் அந்த குணாதிசயங்கள் மேலோங்கி இருக்குங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களோட தன்மையும் அந்த அதோட தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு ஏன்னா இத்தனை நட்சத்திரத்துல அவரு பிறந்த அந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது இன்று வரைக்கும் ராமரோட நட்சத்திரமாக அது திகழக்கூடியது என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை நண்பர்களே. அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். இந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர் சந்திர பகவான் வருகிறார். அடுத்தது புதன் பகவான் வருகிறார். ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதி, கடக ராசிக்கு சந்திர பகவான் அதிபதி. அப்ப இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மைகள், இதோட உங்களுக்கு எந்த மாரி ஒரு அதிர்ஷ்டம், வழிபாடுகள் என்ன அப்படின்னா, இது விருட்சம் என்ற ஒரு மரம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா விருட்சம் என்பது உங்களோட இறந்த கால கர்மாவை சொல்லக்கூடியது. மரங்கள் எல்லாமே இறந்த கால கர்மாவை சொல்லக்கூடியது. அது எந்த மாரி ஒரு நிகழ்பாடு என்பதை இந்த மரங்கள் சுட்டிக்காட்டும். அப்ப உங்களுக்கு எந்த ஒரு இறந்த காலத்தோட கர்மாவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மரமாக மூங்கில் மரங்கள். மூங்கில் எல்லாம் உங்களுக்கு வந்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மரங்கள். அப்ப அந்த மூங்கில் மரங்களை ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறதும், அந்த மூங்கில் மரங்களை நீங்க வழிபடுவதும், மூங்கில் மரங்களை நீங்க ஒரு விவசாயத்துக்கு அந்த செடியில் கன்னெல்லாம் வாங்கி குடுப்பதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நண்பர்களே. இது வந்து உங்களோடுக்கு நட்சத்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைகளாகும். அதே விலங்கு என்று பார்க்கும்போது பெண் பூனை. இந்த பெண் பூனைங்கிறது வந்து ஒரு எப்பவுமே ஒரு இடத்துலக்கு இல்லாம சுறுசுறுப்பா இயங்கக்கூடியது. அதாவது இதுதான் போயி ஆண் பூனைக்கே இரைய தேடி குடுக்குமா அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பா இயங்கக்கூடியது இந்த நட்சத்திரத்தோட தன்மை. அதே மாரி எப்படி ராமர் வந்து தன் மனைவிய வந்து இருப்பிடத்துல வச்சுட்டு, இவரு போயி ஒ வீட்டுக்கு தேவையான ஒரு இதுக்கு வேட்டைக்கு இதுக்கு உணவுக்காக போனாரோ, அப்படி அது மாரி இந்த பூனையும் அதே மாரி தான். தன் பிள்ளைங்களுக்காக வெளியில போகக்கூடிய தன்மைலாம் அந்த பூனைக்கு உண்டுன்னு வச்சுக்கங்க. இந்த பூனையோட குணாதிசயங்கள். அதாவது தன் குடும்பத்துக்காக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது தன் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையோ, தன் தேவையான அனைத்து ஒரு உபகாரங்களையும் செய்வதில் இந்த நட்சத்திரக்காரங்க ஒரு நேர்த்தியானவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு மிருகத்தை ஒரு நட்சத்திரத்த குடுக்குறாங்கன்னா, அதோட குணாதிசயம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்னடா பூனை கதையெல்லாம் சொல்றேன்னு நெனச்சுக்க வேணாம். அதோட குணாதிசயங்கள் என்ன இந்த நட்சத்திரத்துக்கு என்பது இந்த இது நிலைப்பாடு சொல்லும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவங்களுக்கு வந்து அந்த பூனைங்கிற ஒரு சிம்பல் குடுத்திருக்கனால, இவங்க வந்து எப்பயுமே ஒரு இடத்தில் நம்ம குடும்பத்துக்காக அனைத்தையும் ஒரு சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மையும், அனைவருக்கும் ஒரு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு என்று எடுத்துக்கலாம்.
அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு நல்ல குணம் உள்ளவராக இருப்பார். நல்ல குணமும், நல்ல மனமும், பிறருக்கு தீங்கு செய்யாத ஒரு நட்சத்திரம். ஏன்னா, அடுத்தவருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன தீங்கு வந்தாலும் அதை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா, ராமருக்கு வந்த ஒரு கஷ்டத்தை அவர் எப்படியெல்லாம் முறியடித்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப எதிர்காலத்தை ஒரு சொல்லக்கூடிய ஒரு பறவையாக வரக்கூடியது உங்க நட்சத்திரத்துக்கு. எதிர்கால ஒரு சிறக்கும் எது சிறக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்னப்பறவை. அதாவது அன்னப்பறவைய குடுத்துருக்காங்க. எதிர்காலத்துக்காக அன்னப்பறவை. எதிர்காலத்துக்கான ஒரு சிந்தனைகளும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி அன்னம் பறவைங்க மாரி உங்களோட ஒரு சிந்தனையே பார்த்தீங்கன்னா, நல்ல விதமான சிந்தனைகள் அதிக மேலோங்கி இருக்கு. பலன்களும், நல்ல எண்ணங்களும், நல்ல செயல்பாடும், நல்ல புத்திகளும் அனைவருக்கும் அது இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு கூட நீங்க தான் என்று சொல்லலாம். ஏன்னா, உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவரே குரு தான். ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவரும் அ சந்திரன், புதனும் வராரு. அப்ப இந்த 3 கிரகமே சுபத்தன்மை உள்ள கிரகங்கள். எதுவுமே அசுபத்தன்மை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்ப உங்களுக்கு அதிதேவதையாக வரக்கூடியது யாருன்னு கேட்டா அதிதி. அதிதிங்கிற ஒரு பெண் அதிதேவதையாக வர்றாங்க. அவங்கள வந்து அவங்க அதிதேவதைங்கிறது உங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட உத்திகள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து இந்த நட்சத்திரத்துக்கு பிரதிபலிக்கும்னு வச்சுங்களேன். அதே மாரி வெற்றி சின்னமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது அம்பு குடுத்துருக்காங்க. எப்படி ராமர் வந்து எப்பவுமே தன்னோட தோளில் வந்து அம்பு வந்து மாட்டிக்கிட்டே இருப்பார். வில் அம்போட தான் இருப்பார் எங்கேயுமே. அதுதான் அவருக்கு வெற்றி. அது மாரி நீங்களும் ஒரு தோள் மாட்டிக்கிட்டுலாம் போ முடியாது. போனா நம்மள சிரிக்க சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா காலங்கள் மாறி போச்சுல்ல. அதனால நம்ம வந்து வில்லம்பு மாரி ஒரு படத்தையே வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்லைங்க. பாக்கெட்ல வச்சுக்கலாம். வில்லம்போட ராமரோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களுக்கு ஒரு வில்லம்போட ஒரு சிம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா அது பார்த்தீங்கன்னா, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பலாக இருக்குங்க. அதே மலர் என்று பார்க்கும்போது முல்லை மலர். முல்லை மலர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஜைக்கு வச்சுக்கலாம். ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு. இந்த செடியில வந்து ஒரு அதாவது நீங்க வீட்டிலேயே வந்து வளர்ப்பது நல்லது. இல்லாட்டி யாருக்காச்சும் தானம் குடுப்பது நல்லது. இல்லாட்டி ஒரு தோட்டத்துல வச்சு இத நீங்க வந்து பயிரிடுவது நல்லது. இல்லாட்டி யாருக்காச்சும் இந்த கண்ணை நீங்க குடுத்து வளர்க்க சொல்லணும். ஏன்னா நீங்க குடுத்த கண்ண அவங்க காய வைக்கக்கூடாது, வளர்க்கணும் அப்படிங்கிற நபருக்கு வாங்கி குடுத்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துக்காரங்களுக்கு கூட நீங்க வாங்கி குடுங்க. அப்படின்னு செடி வியாபாரம் பண்றவங்க கூட இந்த கூட நீங்க அத வாங்கி வளர்த்து அவங்க வித்தாங்கன்னா கூட உங்களுக்கு யோகம்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஒவ்வொரு சின்ன வெற்றி சின்னம் எது, வழிபாடு எது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அதிதேவதை வந்து ஒரு சிறப்பை தருகிறது. அதே மாரி உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் எது சிறப்பை தரும் உங்க ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கடக ராசிக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானை பாக்கியத்தை அருளக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பகவானை பாக்கியத்தை அருளக்கூடிய கிரகமும், செவ்வாய் பகவானும் பாக்கியத்தை அருளக்கூடிய கிரகம். ஏன்னா உங்க ராசியில வந்து செவ்வாய் நீசம் பெறுகிறார். இந்த ராசியில வந்து செவ்வாய் நீசம் பெறுகிறனால, அவரால உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையில நீசம் பெறும்னா, அவர வழிபடும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் குடுக்கும். அதாவது பூர்வ புண்ணியத்தினால் யோகம், உங்களோட குழந்தைகள்னால் யோகம் கிடைக்கும். உங்க குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆளா வரக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா, ஒரு 10ஆம் அதிபதியும் செவ்வாய் வருகிறார். அப்ப தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு என்ற ஒரு நிலைப்பாடுல இருக்குது. அப்ப உங்களுக்கு அது அடுத்தது மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கு வந்து புதனுக்கு வந்து பாக்கியாதிபதி சனி பகவான் வருகிறார். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானையும் வழிபடணும். ஏன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி யோகத்த கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க. அதனால சனியும் குருவும் சேர்ந்து நிலைப்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கொடுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு என்று எடுத்துக்கலாம். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்று இப்ப கோச்சார் ரீதியா குரு பகவான் உங்க ராசிக்கு கடக ராசிக்கு 11லும் அதாவது மிதுன ராசிக்கு 12ல ஒரு சுப கிரகம் இருந்தா சுப செலவுகள் அதிகமா ஏற்படும். சுப நிகழ்வுக்காக தான் நீங்க செலவு பண்ணுவீங்க. அசுப செலவுகள் இருக்காதுங்க. ஏன்னா சுப கிரகம் 12ல இருந்தா, அவங்களுக்கு வந்து சேமிப்பு பழக்கம், சேமிப்பு ஒரு உண்டாகக்கூடிய தன்மையும், சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில நீங்க சேமிப்ப இந்த காலகட்டத்தில வளர்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு சுப நிகழ்வுக்காக அது கை குடுக்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத ஒரு செலவை குடுக்கும். தேவையில்லாத செலவுனா அசுப கிரகம் தான் குடுக்குங்க. சுப கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவும், கோயிலுக்கு உண்டான ஒரு ஒரு கும்பாபிஷேகம், இந்த மாரி ஒரு யாகத்துக்கு, இந்த மாரி ஒரு நீங்க ஒரு பூஜைக்கெல்லாம் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததுங்க. அது கடக ராசியா இருக்கட்டும், மிதுன ராசியா இருக்கட்டும். 2 ராசிக்கும் ஒரு தன்மை நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு யோகத்த செய்யக்கூடியவர் தான் நட்சத்திரத்துக்கு. ஏன்னா அவரு தான் அதிபதியே வர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கடக ராசிக்கு அஷ்டம சனியா வரக்கூடியவரு. மிதுன ராசிக்கு பாக்கிய சனியா வரக்கூடியவரு. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கே
அதிர்ஷ்டத்தையும், பாக்கியத்தையும் அருளக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க. அஷ்டம சனிங்கிறது ஒரு பயத்தை நம்ம தேவையில்லாம வளர்த்துக் கொள்ள தேவையில்ல. ஏன்னா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போமாட்டாங்க. இவங்ககிட்ட பிரச்சனை பண்றவங்க அழிஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா, ஏன் அத சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப ராமர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாள், ராமர்கிட்ட பிரச்சனை பண்ணவங்க யாராச்சு வாழ்ந்திருக்காங்களான்னு பார்த்தா, ஒருத்தர் கூட வாழலைங்க. எல்லாமே ஆ வீழ்ந்து போயிட்டாங்க. வீழ்ந்து போயிட்டாங்க, இல்லாதவங்க போயிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால புனர்பூச நட்சத்திரம் அதி அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்கிட்ட யாரும் வம்பு வழக்கு வச்சுக்காம இருந்தா, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம். அதனால நீங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை மேலோங்கி இருக்கிறதுனால், உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும் நண்பர்களே. அதனால ராகு பகவான் உங்க ராசிக்கு 9லும் 10லும் இருக்கிறதுனால், உங்க நட்சத்திரத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு யோகத்த கொடுக்கக்கூடியது. இந்த காலகட்டங்கள், கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதால், உங்கள் மிதுன ராசியும் சரியும், கடக ராசியும் சரியும், புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களோட எண்ணங்களே மேலோங்கிய எண்ணங்களாக இருக்கிறதுனால், உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சியை தரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலன் சந்திரன்.